கேரள மாநிலத்துல தெருநாய்களுடைய தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. சோ தெருநாய்கள் கடிச்சு குழந்தைகள் மரணம் அடையும் அதிர்ச்சி சம்பவங்களும் அப்பப்போ நடந்துகிட்டு இருக்கு. கேரளாவில இந்த வருஷம் மட்டுமே தெருநாய்கள் கடிச்சு சிகிச்சை பெற்றவங்க 2.5 லட்சம் பேர் அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் மட்டுமே குழந்தைகள் உட்பட சுமார் 21 பேர் நாய்க்கடியால மரணம் அடைஞ்ச சோகம் கேரளாவில அரங்கேறி இருக்கு. இதை தொடர்ந்து நோய் பாதித்த தெருநாய்கள் மற்றும் நோய் தொற்றுகளை பரப்புற தெருநாய்களையும் கருணை கொலை செய்ய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க கேரள அரசு. இத பத்தி கேரள உள்ளாட்சித்துறை அமைச்சர் MP ராஜேஷ் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் சிஞ்சு ராணி இவங்க எல்லாருமே செய்தியாளர்கள் கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க சட்டவிரோதமா எதையும் செய்யல, சட்டத்தின் அடிப்படையில தான் கருணை கொலை செய்யும் திட்டம் இப்ப கொண்டு வரப்பட்டிருக்கு. நோய் பாதித்த நாய் அப்படிங்கறத கால்நடை மருத்துவர் உறுதிப்படுத்தி ஒப்புதல் வழங்கினா மட்டும்தான் கருணை கொலை செய்யப்படும். அது சட்டத்துக்கு உட்பட்டதுதான், சட்டத்திலையும் அதுக்கு இடம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கருணை கொலை செய்வதற்கான விதிமுறைகளும் ஃபாலோ பண்ணப்படும். இதுக்காக திருவனந்தபுரத்துல உடனடியா போர்ட்டபிள் ABC மையம் திறக்கப்படும். கேரளா முழுக்கவே ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு 1 அப்படின்ற அடிப்படையில 152 போர்ட்டபிள் ABC மையங்கள் திறக்கப்பட இருக்கு. 120 தினங்கள்ல அதற்கான இடம் தேர்வு செய்யணும் அப்படின்னு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அங்க தெருநாய்களுக்கு கருத்தடை சிகிச்சையும் கொடுக்கப்படும். நாய்களை பிடிக்கிறதுக்காக பயிற்சி பெற்ற 158 பேர் இருக்காங்க. மேலும் பலருக்கும் பயிற்சி கொடுக்கிற நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்கோம். ABC சட்டத்துல மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு மறுபடியும் நாங்க மத்திய அரசை வலியுறுத்துவோம். வர ஆகஸ்ட் மாதம் தெருநாய்களுக்கு தடுப்பூசி போடப்படும். செப்டம்பர் மாதம் வீடுகள்ல வளர்க்கிற நாய்களுக்கு தடுப்பூசி போறதுக்கும் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கும் முகாம்கள் நடத்தப்படும். இப்போ பலரும் லைசன்ஸ் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான முகாம்கள் நடத்தப்படும். அது மட்டும் இல்லாம வளர்ப்பு நாய்களுக்கு எலக்ட்ரானிக் சிப் பொருத்தப்படும். அதன் மூலமா வளர்ப்பு நாய்களுடைய உரிமையாளர்களின் விவரங்களும் தடுப்பூசிகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில போடப்படுதா அப்படிங்கறதையும் கண்காணிக்க முடியும். சோ நோய் பாதித்த தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்காக அமைக்கப்படக்கூடிய போர்ட்டபிள் ABC மையங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா அவங்க மேல கண்டிப்பா சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கப்படும். கால்நடைகளுக்கான ABC சட்டத்துல மேலும் தளர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு மத்திய அரசுக்கு நாங்க வேண்டுகோள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. உண்மையிலேயே இந்த பிரச்சனை கேரளாவுல மட்டும்தான் இருக்கா அப்படி சொல்லிட முடியாது. நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குன்னு தான் சொல்லணும். சோ நம்ம தமிழ்நாட்டிலையும் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரலாம் அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்க கையால ஓபன் பண்ணுங்க. ஃபிளிக்ஸ் 9 OTT-க்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா வரட்டும், நல்ல படங்கள் பெரிய லெவலில் வரட்டும். நான் வாழ்த்து. தேங்க்ஸ்.